அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் பேச்சுலர் ஸ்பெஷல் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் பேச்சுலர் ஸ்பெஷல்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு பேச்சுலர்ஸ்டையுமே ஒரு குக்கர் இருக்கும். அதில் ஒரு தக்காளி சாதமோ ஒரு சாம்பார் சாதமோ உடனே ரெடி பண்ணிடுவாங்க. அதை தான் இன்றைக்கி எப்படி கமகமன்னு வாசனையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு 1 கப் பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 பூண்டு பல், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து சின்னதாக 2 வெங்காயம். அடுத்தது ஒரு பே லீஃப், ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம். மிக்ஸி இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா இதை மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்து கவரில் இந்த இஞ்சியும் பூண்டையும் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ரோலிங் பின்னாலேயோ இல்லைனா தேங்காய் இருக்குல்ல அதால் கூட நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இஞ்சி பூண்டு நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சாதம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் போட்டோன்னு நல்லா வெடிக்கணும். அப்போ தான் நல்லா தக்காளி சாதம் வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டாச்சு. ஒரு பே லீஃப், பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். இப்போ நல்லா இது பொரிப்பட்டோன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அடுத்து இந்த தக்காளி சாதத்துக்கு முக்கியம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிப்போம். இதோட நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுறேன். சாப்பிடும்போது அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும் பச்சை மிளகாயை. அடுத்தது இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம். இதில் முக்கியமாக தக்காளி சாதத்துக்கு முக்கியமாக என்னென்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். நல்லா அதாவது குழஞ்சி போகிற அளவுக்கு வதக்கணும். 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிப்போம். ஒரு 1 மினிட் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி தக்காளி மசிஞ்சிட்டுன்னு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பொன்னி அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் அதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். நம்ம வச்சுருக்க அரிசியை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு வச்ச அனுபவம் இருக்கும் இந்த அரிசி எவ்வளோ தண்ணி வாங்கணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணும். புழுங்கல் அரிசினா சில புழுங்கல் அரிசி தண்ணி அதிகமாக வாங்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதித்தோடனே இதில் வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா அரிசியை வந்து அலசிட்டு அப்புறம் சேர்த்துப்போம். குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போருமான்னு செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடுறோம். நம்ம ஏற்கனவே கொதிக்க விட்ட தண்ணிங்கிறனால வெயிட்டு போட்டு மூடியை மூடக்கூடாது. வெயிட்டை எடுத்துகிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் போடணும். அடுப்பை சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இந்த குக்கருக்கு 2 விசில் வந்தாலே போதும் எனக்கு. நீங்கள் அடுப்பை வந்து ஃப்ளேமை லோவில் வச்சிங்கன்னா 2 விசிலே ஓகே. ஹையில் வச்சிங்கன்னா சில சமயம் வேகாது. இப்போ கமகமான்னு தக்காளி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு சூட்டோடு கிளறும் போது கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வரும். நான் உங்களுக்காக இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இதை.
ஆனால் நான் என்ன பண்ணுவேன், தக்காளி சாதம் செஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடுவேன் குக்கர்லேருந்து. நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அடுத்தது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆயில் ஃப்ரீயாக ஒரு அப்பளப்பூவை வந்து சுட்டுக்கிறோம் அடுப்பில். இந்த தக்காளி சாதம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது தக்காளி சாதம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.